இந்தியாவின் இரும்பு கரத்தின் பலம் சமீப நாட்களில் அதிரடியாக அதிகரித்து உள்ளது. அந்த வகையில் பிரம்மோஸ் 2.0 ஏவுகணை தயாரிப்பு பணிகளில் தற்பொழுது இந்தியா மற்றும் ரஷ்யா தீவிரமாக இறங்கியுள்ளது. அப்படியென்றால் தற்போது நம் கைவசம் இருக்கும் பிரம்மோஸ் திறன் குறைந்ததா என்று கேட்டால் அதுதான் இல்லை. இந்த ஏவுகணை சிறப்பாகவே செயல்படுகிறது. ஆனால் ஏவுகணையின் நவீனமயமாக்கப்பட்ட புதிய மாடலை இணைந்து தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் ஆரம்பித்துள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அதனை தொடர்ந்து நடந்த பாகிஸ்தான் உடனான மோதலின் போது பிரம்மோஸ் ஏவுகணை பாகிஸ்தானை அடித்து தவிடுபொடியாக்கியதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணை பின் சொல்லப்படும் வகையில் மேம்படுத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. முதலாவதாக பிரம்மோஸ் ஏவுகணையின் எல்லையை 800 கிலோமீட்டராக விரிவுபடுத்துவதில் இந்தியா முனைப்புடன் இருக்கிறது. இதற்கான ஆராய்ச்சிகளும் தீவிரமாக நடந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பிரம்மோஸின் வேகத்தை அதிகரிக்கும் திட்டங்கள் ஆலோசிக்கப்படுகின்றன. முதல் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது நல்ல அறிகுறியே. மேலும் சுகோய் போன்ற விமானத்தில் இருந்து ஏவ வசதியாக சிறிய வகைகளை உருவாக்குவது என்று பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட புதிய மாடலை சேர்ந்து தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் இந்தியாவும் ரஷ்யாவும் இறங்கியுள்ளன. மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணையில் சில அடிப்படை மாற்றங்களும் செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் தாழ்வாக சென்று தாக்கும் வகையில் மாற்றங்கள் செய்யப்படலாம். குறிப்பாக அதிக திறன் கொண்ட புதிய மாடல் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு ரஷ்யாவிற்கு இந்தியா முழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது. புதுடெல்லிக்கும் மாஸ்கோவிற்கும் இடையே ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்து உள்ளன என்று வெளியாகியுள்ள தகவல் இந்தியாவின் பாதுகாப்பு கோட்டையின் பலம் அதிகரிக்கப் போவதன் அடையாளம்.